நீங்க சாப்பிட வச்சிருந்த ஹோமியோ மெடிசின்ஸ மொத்தமா அளவுக்கு அதிகமா உங்க குழந்தை சாப்பிட்டுட்டானா? ஹலோ எவ்ரிவன். ஹோமியோபதி மாத்திரைகள பொறுத்தவரைக்கும் சின்ன சின்னதா உருண்டையா ஜவ்வரிசி மாதிரி எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாவும், இனிப்பா இருக்கிறதுனால, டேஸ்ட்டாவும் இருக்கிறதுனால, நெறைய குழந்தைகள் அத ஆக்சிடென்டலா நெறைய சாப்பிட்டுறதா பேரண்ட்ஸ் வந்து பயந்துகிட்டே அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. ஹோமியோபதி மருந்துகள் பொறுத்தவரைக்கும் டிங்க்சர்ஸ் தவிர மத்த பில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா, அதாவது கஷ்டப்படாம விழுங்க வேண்டியதில்ல, கசப்பா இருக்காது, ஈஸியா வாயில வச்ச உடனே கரைஞ்சு போகிற மாதிரியும், இனிப்பாவும் இருக்கிறதுனால எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். இது ரொம்ப இனிப்பாவும் இருக்கிறதுனால, குழந்தைங்களோட கைக்கு எட்டுற மாதிரி நம்ம வைக்கும்போது, குழந்தைங்க அத எடுத்து சாக்லேட் சாப்பிடுற மாதிரி, அந்த பாட்டில் நெறைய கொட்டி வாயில போட்டு சாப்பிட்டுர்றாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேரண்ட்ஸ் வந்து பயந்துகிட்டே வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஹோமியோ மெடிசின்ஸ் பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப மைல்டான மெடிசின். ஒரு மெட்டீரியல்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசினல் பிளான்ட்ல இருந்து 1 பார்ட் அது கூட 99 பார்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பொட்டன்டைசேஷன்ற ப்ராசஸ் மூலமா அதோட டைனமிக் பவரை வெளியே கொண்டு வந்து அதுதான் டைல்யூஷன்ஸா வச்சு இந்த டைல்யூஷன்ஸை 1 கிராம் பில்ஸ்ல வெறும் ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால தான் சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி அந்த மெடிசனோட மெட்டீரியல் அந்த சோர்ஸ் வந்து அதுல ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வெறும் நானோ டெக்னாலஜி மூலமா மட்டும் தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஹோமியோ மெடிசன்ஸ் இவ்வளோ மைல்டா இருக்கிறதுனால அது நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து வயதானவங்க எவ்வளோ வயசானவங்க வேணாலும் சேஃப் அண்ட் செக்யூரா தைரியமா எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இப்போ நமக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஹோமியோ மெடிசன்ஸை நம்ம குழந்தைங்க ஒன்று இல்லாமல் 2 இல்லாமல் மொத்த மாத்திரைகளையும் விழுங்கிட்டா நம்ம என்ன பண்றது? பயப்படணுமா? ஆக்சுவலி பயப்பட வேண்டாம். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு பாட்டில் நிறையா ஹோமியோ மெடிசன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கே கொடுத்ததா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பாட்டில் நிறையா ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்கனாலே அது ஆன்டிடோட் ஆயிரும். ஹோமியோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் 1 2 மாத்திரைக்கு பதிலாக ஒரு பாட்டில் நிறைய எடுத்து வாயில கொட்டிக்கிட்டாலும் இந்த கெமிக்கல் மாத்திரைகள் மாதிரி அது எந்த சைடு எஃபெக்டும் எந்த ஹார்மும் பண்ணாது. குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஸோ இன்கேஸ் அப்படி ஆக்சிடென்டலாக அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க அதை எடுத்துக்கிட்டா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடுத்து அதோட உங்கள் பயத்தை விட்டுருங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போதும் கூட அந்த குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகுமே தவிர மற்றது தானாக எக்ஸ்க்ரீட் ஆகி போயிடும். ஈவன் டிங்க்சர்ஸை குழந்தைங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா அது வந்து ஸ்வீட்டாக இருக்காது. ஸோ ஸ்வீட்டாக இல்லாததுனால அது குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க. இன்கேஸ் நம்மளோ இல்லை குழந்தைங்களோ அந்த டிங்க்சர்ஸையும் 10 ட்ராப்ஸோ இல்லை 15 ட்ராப்ஸோ எடுத்துக்க வேண்டிய இடத்துல நிறைய நம்ம எடுத்துட்டோம்னாலும் அப்பவும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸ்ட்ராங் காஃபி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்காக பாட்டிலோடு எடுத்து குழந்தை கையில் கொடுத்துடலான்றது கிடையாது. சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க கையில் எட்டாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக எங்கேயாவது ஷெல்ஃபில் எங்கேயாவது வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கும்போது நீங்களே எடுத்து மூடியில் தட்டி வாயில் கொடுத்து சப்பி சாப்பிட சொல்லுங்கள். அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க அப்படியே டேரெக்டாக வாயில் வச்சு எடுத்துக்கிறதுக்கோ இல்லை சரியாக மூடாமல் வைக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வாயில் வச்சு எடுத்துக்கும்போது அவங்க சலைவா உள்ளே போகலாம். ஸோ மாத்திரை சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதோட எஃபெக்ட்டும் குறையும். இன்னொன்று பாட்டில் கேப்பை சரியாக மூடாமல் வைக்கிற பட்சத்துலையும் அதில் தூசி படுறதுக்கும் அதோட எஃபெக்ட் வந்து குறையிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோமியோ மெடிசின்ஸை தாராளமாக உங்கள் குழந்தைகளுக்கு அளவோடு கொடுங்க. இன்கேஸ் அவங்க தெரியாமல் ஆக்சிடென்டலாக நிறைய எடுத்துக்கிட்டாலும் பயப்பட வேண்டாம். ஒரு காஃபி போதும். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.